வணக்க நண்பர்களே, ரீச்சா தன்னுடைய நாளாந்த வர்த்தகத்தை பெருக்கிக் கொள்வது அல்லது அது தன்னை உயர்த்திக் கொள்வது அது சார்ந்து அது சிந்தித்தது உணவு திருவிழா நடந்தது. உணவு திருவிழாவில் போன மக்கள் தங்களுடைய கழுசர குணத்தை காட்டிட்டாங்கள் என்பது உண்மை. ஆனால் அவர் பெருந்தன்மையாக நாளை நான் அரசியலுக்கு வர இருக்கிறேன் என்றால் மக்கள் விரோதமாக தன்னுடைய வர்த்தக ஸ்தாபனத்தை இப்போது ரவுடித்தனமாக காட்டக்கூடாது. நாளை நீங்கள் ஒரு மக்கள் பிரதிநிதியாக வருகின்ற நீங்கள் உங்கள் வர்த்தக ஸ்தாபனத்திலே அன்று ஒரு நாள் நடைபெற்ற அந்த கலோபகாரம் அல்லது தவறு அல்லது ஏதோ ஒரு சிக்கல், அது பொதுமக்கள்லாம் கலந்து கொண்டார்கள், பொதுமக்கள் தான் உண்டார்கள். எனவே அந்த செலவை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உங்களுக்கு அசௌகரியம் இருப்பதால் நான் அந்த பணத்தை மீளளிக்கிறேன் என்று சொல்லி அதை முடித்திருக்க வேண்டும். நீங்கள் களவெடுத்தீர்கள், கண்டவாட்டில் சாப்பிட்டீர்கள், அதை உடைத்தீர்கள், கருவாக்கட்டையை முடிக்கினீர்கள், மாம்பழத்தை திண்டீங்கள், வாழைப்பழத்தை திண்டீங்கள் என்று சொல்லி இந்த விமர்சனம் செய்வது அவருடைய வர்த்தக ஸ்தாபனத்துக்கும் ஆரோக்கியமானதல்ல. நாளைய அரசியலுக்கும் அது ஒரு தேவையற்ற ஒன்றாக அமையும். எனவே ரீச்சா தன்னுடைய பெருந்தன்மையை காட்டிக்கொண்டு வந்து நீங்கடாப்பா பிரச்சனையாக போச்சு, பரவாயில்லை, சாப்பிட்டது தானே. இவன் மனிதன் அடிபட்டு சாப்பிட்டான்னு, அள்ளி திண்டான்னு, கிள்ளி திண்டான்னு, நெருக்கப்பட்டு திண்டான்னு சாப்பிடத்தானே வந்திருக்கிறான். உணவு திருவிழா தானே, போதாமல் போய்விட்டது, மன்னித்துக் கொள்ளுங்கோ, அடுத்த முறை நான் அதுக்கு ஏற்ற மாதிரி செய்கிறேன் என்று சொல்லி அந்த விடயத்தை பெரிது பண்ணாமல் விட வேண்டும். என்னிடம் பாதுகாப்பு கேமராவினுடைய காணொலிகள் இருக்கின்றன, அது இருக்கின்றன, இது இருக்கின்றன. இங்கே வந்தவர்கள் வன்முறையை செய்தார்கள், இங்கே தேவையற்ற விதத்தில் நடந்து கொண்டார்கள், நாகரிகமற்ற முறையிலே இங்கு உணவு பரிமாறப்பட்டது, உண்ணப்பட்டது என்று சொல்லப்படுவது அந்த வர்த்தக ஸ்தாபனத்தை நாளை அதனுடைய அனுகூலமான சிந்தனைக்கோ அல்லது அதன் ஆக்கபூர்வமான மக்கள் நலனுக்கோ அது பொருத்தமற்றது. எனவே இவ்வளவு காலமாக இந்த வர்த்தக ஸ்தாபனத்தை நடத்துகிறீர்கள், இதன் மூலம் லாபம் பெற்றிருக்கிறீர்கள், நீங்கள் பயனடைந்திருக்கிறீர்கள், உங்களை ஒரு தொழிலதிபர் என்கிற சார்ந்து உயர்த்தி இருக்கிறது என்பதால் வந்தவர்கள் மக்கள், உண்டவர்கள் தமிழ் மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய என்ன சொல்றது வாழ்த்துக்கள் என்று சொல்லி போட்டு இந்த இன்றைய நஷ்டம் என்னுடைய ஸ்தாபனத்துக்கு நட்டமாக இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். வந்தவர்கள் மக்கள், உணவு திருவிழாக வந்தவர்கள், அவர்களுக்கு நான் இது சம்பந்தமாக எந்த விதமான தரக்குறைவாகவோ அல்லது அவர்களுக்கு சார்பாகவோ அவர்களுக்கு என்ன சொல்கிறது அவர்களுக்கு எதிராகவோ அது பிரச்சாரம் பண்ணாமல் விட்டால் நாளைய அரசியல் தலைவருக்குரிய பக்குவம் உங்களிடம் இருக்கிறது. இது நீங்கள் என்னென்று கேட்டால் போட்டிக்கு வியாபாரத்திலே நீங்கள் இன்று இந்த புலம்பெயர்ந்த தேசத்து வர்த்தகம் போல் காண்பிக்க வலிக்கிட்டு விட்டீர்கள். வந்தவர்கள் சரியில்லை, வந்தவர்கள் எல்லோரும் கள்ளர்கள், வந்தவர்கள் எல்லோரும் ஏதோ சாப்பாட்டை சாப்பிட்டதும் இல்லை கண்டதும் இல்லை என்பது போல் அங்கே நடந்து கொண்டார்கள் அநாகரிகமாக என்று பேசுவது, பிரச்சாரம் செய்வது உங்கள் வர்த்தக ஸ்தாபனத்துக்கு அது கூடாது. அதை தாண்டி ஒரு வெல் மச்சுவர்ட் பர்சன் என்று சொன்னால் you are capable management and businessman, you should understand today is a lost, doesn't matter, is all people are come and together and they do well or bad, but you can accept and you say sorry, that's enough. அதை தாண்டி நீங்கள் விமர்சனம் செய்ய போவது உங்களுடைய எதிர்காலத்தில் வர்த்தக ஸ்தாபனத்துக்கு நீங்கள் போடுகின்ற காணொலிகளிலே இருக்கின்ற நபர்கள் நாளை காணொலி உங்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்வார்கள். உங்கள் வர்த்தக ஸ்தாபனத்துக்கு முரணாக பாதகமாக நாளை அந்த காணொலிகளிலே வருகின்றவர்கள் பிரச்சாரத்துக்கு நீங்களே வழியமைத்து கொடுக்கிறீர்கள் உங்கள் வர்த்தகத்தை கீழே இறக்குவதற்கு. உங்கள் எதிர்கால அரசியல் சிந்தனைக்கும் இது படுபாதகமாக அமையும். அதுதான் உண்மை. எனவே பெருந்தன்மை என்று இருக்கிறது, அதை தாண்டி ஒன்று இருக்கிறது பரோபகாரி. நாசரிப்பில் வந்தவர்கள் எல்லோரும் மனிதர்கள், சாப்பிட்டார்கள், அடிபட்டு நெறிபட்டு ஏதோ சாப்பிட்டு போனார்கள், அது சந்தோஷம். ரீச்சாவிலே ஒரு உணவு திருவிழாவுக்கு இவ்வளவு மக்கள் வந்து அடிபட்டு தின்றார்கள் என்பது உங்களுக்கு அது மாண்பு. உங்கள் ஸ்தாபனத்திலே உணவுக்காக மக்கள் நெருக்கப்பட்டார்கள், அடிபட்டார்கள், போட்டி போட்டு தின்றார்கள், அங்கே உணவு காணாமல் போனது என்று சொன்னால் அது பெருமைக்குரியது. அது சிறுமையாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். யாரோ திட்டமிட்டு உங்கள் வர்த்தக ஸ்தாபனத்துக்கும் உங்கள் நாளைய அரசியலுக்கும் அதை மாறாக எதிராக திசைப்ப முனைந்தாலும் நடைபெற்றதிலே ஏதோ மக்கள் திருப்தி எனக்கு இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் கடந்து செல்ல பழக வேண்டும். திடீரென வெள்ளம், கிளிநொச்சிக்கு வெள்ளம் வந்துட்டது, திடீரென புயல், திடீரென சூறாவளி, ஒரு அழிவு வந்தால் அதை தாக்கு பிடிப்பது தானே, அதுபோல் இதையும் கடந்து செல்ல பழகி இருக்க வேண்டும். எப்படி அனார்த்தத்துக்கு முகாமித்துவம் செய்வதோ, நஷ்டத்துக்கு பதிலீடு செய்வதோ,
அதை தாண்டி மக்கள் முன் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வது இதுக்கும் கடந்து போகும் என்று நகர்ந்து போக பழகின்ற ஆன்மீக சிந்தனையை கூட நீங்கள் இதிலே கடைபிடித்திருக்கலாம். எனவே உங்கள் வர்த்தகத்தை பெருக்கிக் கொள்ள முயற்சித்தீர்களா, அல்லது அதிலே சிறப்பை காண்பிக்க நினைத்தீர்களா, இல்லை நாளைய அரசியலுக்கு இதை சாதகமாக பயன்படுத்த நினைத்தீர்களோ, ஏதோ ஒரு வகையிலே உங்களுக்கு குந்தகம் அங்கே தோற்றம் பெற்றிருக்கிறது. எனவே எதிரிகளை வளர்த்து கொள்ளாமல் இது நடந்தது முழுக்க என் தவறுதான் என்று ஏற்று இந்த நஷ்டம் மக்கள் தானே எனக்கு முக்கியம், எனது வர்த்தகத்துக்கு முக்கியமானவர்கள் மக்கள், வருகின்றவர்கள் விருந்தாளிகள். எனவே அவர்கள் உண்டதிலும் சந்தோஷம், காணாமல் போய்விட்டது மக்களுக்கு என்பது வருத்தம். இனி வருங்காலங்களிலே நான் இதை இரட்டிப்பாக சமைக்கிறேன், இரட்டிப்பாக மக்களுக்கு உதவுகிறேன் என்று சொல்லி நகர்ந்து செல்ல வேண்டும். நன்றி.